சமயம் கைலாசில் பார்வதி தேவி கேட்குறா சிவபெருமான, பிரபோ பீஷ்மாச்சாரியால் ஏற்றப்பட்டது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சஹஸ்ரம் வந்து ஒரு பண்டிதர் தான் சொல்லுவாங்க, சமஸ்கிருதம் படித்த ஒரு பண்டிதர் தான் சொல்லுவாங்க. சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரஜன பதனம் தாயே சருக்னோபசாந்தியே ஹரிஹோ விஸ்வம் விஷ்ணு வசட்காரோ பூத பவ்யோ பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா பரமாத்மா ச முக்தானா பரமாகதி அவ்யய புரச்சாச்சி சரசய விசா யோகோ யோக விதானேதா பிரதான புருஷேஸ்வர. இப்படி வந்து சாதாரண மனிதர்கள் வாயில இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் நுழையுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பார்வதி பூஜா கேனோ பய நுழையும் விஷ்ணுநாம சஹஸ்ரம் பற்றியதே பண்ணி உற்சாகம் பிரபோன்றா. அதாவது படித்த பண்டிதர் வாயில விஷ்ணு சஹஸ்ரம் நுழையும், சாதாரணமான பாமர வாயில எப்படி நுழையும் பிரபுன்னு கேட்குறா. அது சிவபெருமான் விளக்கம் கொடுக்குறாரு பார்வதி அம்மாட்ட. என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஸ்ரீ சர்வாஜா ஸ்ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சரத்வல்யம் ராமநாமவராணனே ஸ்ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சரத்வல்யம் ராமநாமவராணனே ஸ்ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சரத்வல்யம் ராமநாமவராணனே ஸ்ராமநாமவராண உணமேதி. அது சொன்னாலே போதும், ராமநாமவராணனே ஸ்ரீராமராம. அந்த 3 வாட்டி யார் ஒருவர் சொல்கிறோம் அவர்கள் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்ததுக்கு சமம் அவர்கள். அதுதான் பார்வதிட்ட சொல்கிறேன். அது எல்லாம் அப்படியே அந்த ராமராம ராம அந்த அதுவும் வரலாம், ராமராமன் சொல்லுங்க போதும். ஈஸ்வரராஜா சொல்லி ஸ்ரீ ராமராமன் சொன்னாலும் போதும். அதுதான் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தது சமமாகன்றார் சிவபெருமான் பார்வதிட்ட. இதை கேட்டு பார்வதி அம்மா சந்தோஷம் அடைகிறாள். என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம். வணக்கம், நன்றி.